அப்போது உண்மையாலுமே ஒரு ராசி கட்டத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு அந்த கர்ம தோஷம் இருப்பதனால இந்த கர்மா தோஷத்துக்கு அந்த முடக்க தோஷங்கிறத நீங்கள் எடுத்து அதை கண்டுபிடிச்சி அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் எந்த ராசி கட்டத்தில் போய் முடக்காயிருக்குதோ அந்த முடக்கு எந்த பாவகம் வந்து நம்மளுக்கு லாக் ஆகிருக்குதோ அந்த பாவகத்துக்கு உண்டான பரிகாரங்கள், அதுக்குரிய ஸ்தலங்கள், அந்த கோவில்களில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம், பூமாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் இந்த கோவிலுக்குள்ளே போய் உட்காந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த முடக்கு தோசை நீங்கி வாழ்க்கையில் நீங்கள் எதை சாதிக்க வந்தீங்களோ அந்த சாதனையை நீங்கள் சாதிச்சுட்டு இருப்பீங்க. புரிஞ்சுங்களா ஐயா? ஏன் அப்படின்னா அந்த முடக்கு நட்சத்திரத்துக்குள்ளே தான் ஒரு தோஷம் இருக்குது. இப்போ அந்த காலத்தில் பாருங்கள் ஐயா, முன்னோர்கள் எல்லாம் நிறைய பேர் கோவில் கட்டி வச்சுட்டு போயிருக்காங்களா இல்லைங்களா? இந்த கோவில் எதுக்காக கட்டி வச்சுக்கிறாங்கன்னா அவங்க கட்டினவங்களுக்கும் அந்த முடக்கு தோஷம் இருந்திருக்குது. ராஜாக்கள் இருந்திருக்குது, மன்னர்கள் காலத்தில் இருந்திருக்குது, ஜமீன்தார் காலத்தில் இருந்திருக்குது. இப்போ அவங்களுடைய அமைப்புகள் எல்லாமே முன்னோர்கள் என்னமோ அறியாமல் தெரியாத தன்னடக்கம் இல்லாத ஒரு கர்மாவை இவங்க செஞ்சிட்டாலும் அதுக்குரிய பரிகார ஸ்தலங்களை கொண்டு போய் அந்த காலத்திலே ஜாதகம் பார்த்து நம்ம வந்து முன்னோர்களுடைய பாவத்தை, நாம் செய்த பாவத்தையும் தீர்த்துட்டு நமக்கு கீழே அடுத்த சந்ததிகள், அடுத்த தலைமுறைகள் வந்தாலும் இந்த கோவில்களுக்கு வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இந்த மண்ணை மிதிச்சுட்டு போனால் அன்னையோடு அந்த கர்மா தீருங்கிறது அந்த காலத்திலேயே முடக்கு தோசை பரிகாரத்தை கோவில் வழியில் அந்த காலத்தை திசை திருப்பி வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் கோவிலுக்கு போகாமல் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை நீங்கள் உடைக்க முடியாது. ஏன் உடைக்க முடியாதுன்னா, இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் வாழ்கிறீங்க ஐயா? 120 வருஷமே வச்சுக்கோங்க. சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். இப்போ நான் சொன்ன டோட்டலெல்லாம் கூட்டிங்கன்னா 120 வருஷம் வரும். இது ஒரு மனிதர் பிறந்து பூரண ஆயுளோடு வாழ்ந்தால், இந்த 120 வருஷம் வாழ்ந்தால் அவர் இந்த பூலோக பதவி விட்டு சிவலோக பதவி போயிடுவார். அதுக்கு பேர் தான் பூரண ஆயுள் என்று பொருள்.